உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ சக்தியை காதலிக்கிற. நீங்க அவளை நட்புங்கிற உறவுல இல்லைன்னா வேற ஏதாவது உறவுல கட்டி போட முயற்சி பண்ணிருக்கணும். எந்த உறவு? காதல் உறவு. நான் அப்படி ரியாக்ட் பண்ணத மோகன் சக்தி கிட்ட சொல்லிட்டானா? ஆமா, நான் ஏன் இப்படி பண்ணேன்? ஏற்கனவே ஒரு முறை நான் சக்தியை பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன். அப்பவே அவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப திரும்பவும் அதே செஞ்சிருக்கேன். இப்படி இன்சென்சிட்டிவ் மரியாதை தெரியாத மனுஷனை யார் தான் ஃப்ரெண்டா கேட்பாங்க? நான் எவ்வளவு மோசமானவன். ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு தள்ள என் முகத்தை கூட அவ பார்க்க விரும்ப மாட்டா. நல்லதுதான். இனிமே அவரு என் முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. அவர் என் முகத்தை பார்க்கலன்னா நாங்க எப்படி டச்ல இருப்போம்? அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையும் இருக்காது. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச உறவும் கண்டிப்பா முடிஞ்சு போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஒரு உறவு ஒண்ணு சேருது. என்னாலும் சரி, என்னால இந்த உறவை இழக்க முடியாது. என்னாலும் சரி, இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். சரி பண்ணிதான் ஆகணும். என்ன சிவா, தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? டின்னர் கூட சாப்பிடல? இல்ல சித்தி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான். ஆனா இப்ப எனக்கு பரவாயில்ல. அப்புறம் உன் டிராவல் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. அடுத்த முறை போகும்போது என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ, சரியா? நீ எங்கேயாவது தனியா போனாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சித்தி, ஆனா நாளைக்கு நான் தனியா தான் போயாகணும். நாளைக்கு சக்தியோட அக்காக்கு நலங்குல, அதுக்கு நான் போயாகணும். அதோட நீங்க அங்க கவலைப்படவே தேவையில்லை. சக்தி இருப்பா. எனக்கு தெரியும். சக்தியும் இருப்பா, அவளோட மொத்த குடும்பமும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தானே சொன்னீங்க நாம கெஸ்ட் இல்ல, என்ன சொன்னீங்க? வீட்டாளுங்கன்னு சொன்னீங்க. சோ அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன். நைஸ். சக்தியையும் சமாதானப்படுத்திடுவேன். சரி, இப்ப நீ தூங்கு. அது சரி, நீ மருந்து சாப்பிட்டல? இல்ல. எப்ப பாரு மறந்துடு. தேங்க்யூ சித்தி. உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. அக்கறை காட்டிதானே ஆகணும். தேங்க்யூ. ஒண்ணு தெரியுமா சிவா, நீ எப்ப எங்க தனியா போனாலும் சரி, எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது. நான் என்ன செய்யறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா ஏற்கனவே ஆல்மோஸ்ட் நான் உன்னை ஒரு முறை இழந்துட்டேன். இப்ப மறுபடியும் இழக்க முடியாது. அதனாலதான் என் மனசுல எனக்கு ரொம்ப பயம் ஏற்படுது சிவா. அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். ஐ எம் சாரி சிவா. ஒரு சில நேரத்துல நான் உன்கிட்ட கோவமா பேசியிருக்கலாம். நான் என்னமோ உன்னோட அம்மா மாதிரி உன்னை உரிமை கொண்டாடுறேன். நீங்களும் எனக்கு அம்மா தான் சித்தி. நல்ல வேளை. நல்ல வேளையா அன்னைக்கு மோகன் என்ன பத்தி சிவா கிட்ட எதுவுமே சொல்லல.
ஏன்னா என்னால ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனையோட தான் போராட முடியும். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இவங்களோட லவ் ஸ்டோரி தான். ராதா மோகன் ஜோடி ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஆனா இங்க சிவா சக்தி ஜோடிய ஒண்ணு சேர்றதுக்கு நான் விட மாட்டேன். அட கடவுளே, என் பொண்ணோட மொதல் சடங்கே அறகுறையா நின்னு போச்சே. கௌரி பூஜை நடக்கவே இல்லையே. சித்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க. அடடா, போச்சு. அட கடவுளே, என்ன ஆச்சு சித்தி? எதுவும் சரியா நடக்க மாட்டேங்குது. உங்க அக்காவோட மொதல் சடங்கே அறகுறையா நின்னு போச்சு. கௌரி பூஜையே நடக்கல. அதோட அந்த மாப்பிள்ள அவர் கையாலேயே விரதத்தை முடிச்சு வச்சிருக்கணும், அதுவும் நடக்கல. கௌரி அம்மனுக்கு செலுத்த வேண்டிய பொருளை நீயும் அந்த டாக்டர் சிவாவும் செலுத்திட்டீங்க. அடியே சக்தி, உன்னோட விரதத்தை ஒன்னும் அந்த டாக்டர் சிவா முடிச்சு வைக்கலையே. ஏற்கனவே கவலையா இருக்காங்க. இப்ப நான் இவர்கிட்ட அவர்தான் என் விரதத்தை முடிச்சு வச்சாருன்னு சொன்னா அவ்வளவுதான், இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அடியே உன்னதான் பதில் சொல்லு, ஆமாவா இல்லையா? ஐயோ, இதாவது நல்லபடியா நடந்துச்சு. இன்னைக்கு உங்க அக்காவுக்கு நலுங்கு வேற. ஆனா எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. இன்னைக்கு ஏதோ ஒரு குழப்பம் கண்டிப்பா நடக்க போகுதுன்னு தெரியுது. என்னமோ. நீ இங்கே இருக்கியா? இந்தா உனக்கு போன் வருது. மாப்பிள்ள போன் பண்றாரு. ஐயோ, எனக்கு படபடன்னு இருக்கே. அவர் எதுக்கு போன் பண்றாரு? நீ பேசுனதானமா தெரியும். என் கை சக்தி. ஹலோ, வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் அத்தை. என்ன விஷயம் தம்பி? என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? எல்லாம் ஓகே தானே? அது ஒண்ணு இல்ல அத்தை, நாங்க நலங்கு சீரோட உங்க வீட்டுக்கு வரோம். சீரா? சீரோடையா? ஆமா, அது கல்யாண பொண்ணோட சீரை நாங்க கொண்டு வரதுதான் வழக்கம். அதனாலதான். அது உங்களுக்கு தெரியாதா? இல்ல, யாரு என்கிட்ட சொல்லலையே. சரி, அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல. நாங்க அங்க வந்துடுறோம். சரி, நான் வச்சிடுறேன். அடடா, இன்னும் அதுக்கு நிறைய டைம் இருக்கே. எந்த ஏற்பாடும் முடியல பாத்தியா? இப்பதான் பொருள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஏங்க, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க உங்க பைல்வான் பிள்ளைக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி சரி. ஐயோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.